வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்ல கோபிநாத்தும் அவங்க அம்மாவும் வாக்கிங் வரப்ப பாக்யாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்ல அவங்கள உட்கார வச்சுட்டு பாக்யா பின்னாடியே வர கோபிநாத் வாலண்டியரா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு. ஒரு இடத்துல பாக்யா உட்காரு, அவரும் உட்கார்ந்து நீ ரொம்ப நல்லவ, இவ்வளவு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியாது, அப்பெல்லாம் அது எனக்கு ஏதோ தெரியாம போச்சு அப்படின்னு கோபிநாத் சொல்ல, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. உனக்கு நல்ல மரியாதை கொடுத்திருப்பேன், நல்லா பாத்துட்டு இருந்திருப்பேன், உன்னை விட்டு கொடுக்காம உன் கூடவே இருந்திருப்பேன்னு கோபி சொல்ல, இதே நேரம் வாக்கிங் வந்த ராதிகா பின்னாடி நிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. மேபி உன் கூடவே இருந்தாலும் இருந்திருப்பேன் அப்படின்னு கோபி சொல்ல, கேட்டுட்டு இருந்த ராதிகா அங்கிருந்து கோபமா போயிடுறாங்க. வெடுக்குன்னு எந்திரிச்ச பாக்யா, இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு சந்தோஷப்படுத்தும்னு நினைச்சீங்களா? இத்தனை வருஷத்துல நீங்க எனக்கு பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, கூடவே எழுந்து நிக்கிற கோபி சொல்லுன்ற மாதிரி பாக்குறாரு. என்னை விட்டு போனீங்கல்ல, அதுதான். நீங்க மட்டும் போகலன்னா எனக்கு நான் யாருன்னே தெரியாம போயிருக்கோம். இப்படியே என் கூடவே இருந்திருப்பேன்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க அப்படிங்கிற பாக்யா திரும்பி நடக்க போக, பாக்யா பாக்யா அப்படின்னு கோபி கூப்பிட திரும்புற பாக்யா, இப்ப எதுக்குங்க என் கூடவே நடக்கிறீங்க அப்படின்னு கோவமா கேட்க, சும்மாதான் உன் கூட பேசணும்னு தோணுச்சுங்கிறாரு கோபி. நீங்க பண்றதெல்லாம் கன்றாவியா இருக்கு. காலையிலயே என்ன மூட் ஆஃப் பண்ணாதீங்க. போங்க, போய் அங்க போய் நடங்க, இங்க நடங்க, போங்க போய் எங்கேயாவது நடங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் பாக்யா பாக்யான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு கோபி. இதோ பாருங்க, மனிதாபிமான அடிப்படையில தான் நான் உங்க உயிரை காப்பாத்துனேன். ஏன் உங்களை காப்பாத்துனேன்னு என்னை யோசிக்க வைக்காதீங்க, போங்கன்னு வெறுப்பா சொல்லிட்டு பாக்யா கடகடன்னு போயிடுறாங்க. கோபி அங்கேயே சிரிச்சுட்டு நிக்கிறாரு. ராதிகா ரொம்ப அப்செட்டா நடந்துட்டு இருக்க. அவங்க எதிரில ஒரு கப்பல் வராங்க. ராதிகா மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்பதான் கோபி சாரை பார்த்தோம், பாக்யா மேடம் கூட நடந்துகிட்டு இருந்தாரு, நீங்க என்னடானா இங்க தனியா நடக்கிறீங்க அப்படின்னு அவர் கூட வந்த லேடி கேக்குறாங்க. கோபி சார் இப்ப உங்க கூட இல்லையா, மறுபடியும் பாக்யா மேடத்தோட சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேக்குறவரு ராதிகா கிட்ட இருந்து எந்த பதிலும் வராம போக, வரேங்க மேடம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ராதிகா கோபமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வர்ற ராதிகா வேகமா வந்து சோஃபால உட்கார, ஏண்டி இவ்வளவு வேகமா வர்ற, என்னாச்சுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ராதிகா தலையில கைய தாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு அவங்க அம்மா கேட்க, 4-5 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேனே, வாக்கிங் போலான்னு போனேன், அங்க போய் பார்த்தா கோபி பாக்யாவோட வாக்கிங் வந்திருக்காரு அப்படின்னு ராதிகா சொல்ல, என்ன சொன்ன என்ன சொன்னேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. பாக்யா கூட மாப்பிள்ள வாக்கிங் போயிட்டு இருக்காரா, இந்த மாப்பிள்ள ஏன் இப்படி பண்றாரு, அவளோட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு என்னாச்சு, ஏன் அவ பின்னாடி போறாருன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அவரு எப்பவுமே அப்படிதாம்மா, அவருக்கு எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். ஆனா பாக்யாவை நினைச்சாதான் ஷாக்கிங்கா இருக்கு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படி பேசுனாங்க. நீங்க கவலையே படாதீங்க, அவரை உங்க வீட்டுக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு, நான் எப்பவுமே உங்க பக்கம் தானே டைலாக் எல்லாம் அடிச்சாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல, போயும் போயும் நீ அவளை நம்பின பாத்தியா, அவ ஏண்டி உனக்கு சப்போர்ட் பண்ணணும், உன்னை பத்தி அவ எதுக்கு யோசிக்கணும், அவளே ஒரு காரியக்காரி, அவ பிள்ளைங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் அவ யோசிப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ வாக்கிங் தானே போயிருக்கா, நான் போய் அங்கேயே அவளை வச்சு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா கிளம்ப, அம்மா வேண்டாம், நாம யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம், ஒதுங்கியே இருக்கலாங்கிறாங்க ராதிகா. நீ ஏண்டி ஒதுங்கணும்னு அவங்க அம்மா கேட்க, என்னால மேல மேல அசிங்கப்பட முடியாதுமா, அவருக்கு எதிரிலேயே உட்கார்ந்துகிட்டு அவர் குடும்பத்தோட பண்ற அட்டகாசத்தெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, என்ன முடிவு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நாம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, கமலா மயூர் 2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. பைத்தியமாடி நீ, யாராவது மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா, நாமெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லம்மா போதும், நாம போயிடலாம், இங்க இருந்து அவமானப்படுறதுக்கு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம்னு ராதிகா சொல்றாங்க. ஏய் கண்டபடி உளராதடி அப்படின்னு கமலா சொல்ல, நான் உளரலம்மா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், நாம புது வீட்டுக்கு போயிடலாம், அந்த வீட்டு அட்ரஸ கூட கோபிக்கு கொடுக்க வேண்டாம், அவருக்கு பிடிச்சவங்களோட அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ராதிகா சொல்ல, அறிவு கட்டத்தனமா பேசாதடி ராதிகா, அப்புறம் இதுதான் சாக்குன்னு உன்னை கை கழுவி விட்டுட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு கமலா சொல்ல, இருக்கட்டுமா, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல, நாம போயிடலான்னு ராதிகா சொல்றாங்க. அப்ப டாடியை நாம இனிமே பார்க்கவே மாட்டோமா, டாடி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாரா, சொல்லுங்க மம்மி, டாடி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு மயு கேட்க, ராதிகா கிட்ட பதில் இல்ல. அப்படிலாம் இல்ல மயு, உங்க அம்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா, யார பார்க்காம இருந்தாலும் உன் டாடியால உன்னை பார்க்காம இருக்க முடியாது, சொல்லு, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு கமலா கேக்குறாங்க. வீட்டுல சண்டை போட்டுட்டு போனதுல இருந்து டாடி ஒரு தடவை கூட எனக்கு போன் பண்ணவே இல்ல அப்படின்னு மயூ சொல்றாங்க. அவர் பண்ணலன்னா என்ன, நீ பண்ண வேண்டியது தானே, நீ போன் பண்ணி அவர்கிட்ட பேசிருக்கலாம்ல அப்படிங்கிற கமலா போன் எடுத்து கொடுத்து, இந்தா போன் பண்ண, உன் டாடி ஓடி வருவாரு, இந்தா அப்படின்னு மயூ கிட்ட போனை கொடுக்க,
ராதிகா வெடுக்குன்னு வாங்கிடுறாங்க. ஏய் என்ன பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா என்ன மையுவை வச்சு பேசி அவர் இங்க வர வைக்க பாக்குறியா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. யார் பேசினா என்ன, மாப்பிள்ள வந்தா போதாதான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. மயு நீ உள்ள போ, உள்ள போ, மம்மி வர்றேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஒரு செகண்ட் பாக்குற மயு உள்ளர போயிடுறாங்க. அவரு குடும்பத்து ஆளுங்க தான் பிள்ளைங்கள வச்சு விளையாடுறாங்கன்னா நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துல மயுவை கொண்டு வர மாட்டேன். அவளை பெத்த அப்பா விட்டுட்டு போனப்பவே நான் வளர்க்கலையா? அப்புறம் இவரு போனா மட்டும் நான் ஏன் கவலைப்படணும்? என் பொண்ணுக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேங்கிற ராதிகாவும் உள்ளர போயிடுறாங்க. ஹால்ல உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க கோபி அப்பப்ப நியூஸ் பேப்பரை இறக்கி இறக்கி பாக்யாவை பாத்துக்கிட்டு இருக்காரு. ராதிகா திரும்பி கூட பாக்கல, ஆனா செல்வி பாத்துடுறாங்க. உடனே முகத்தை மறைச்சுக்கிறாரு. அக்கா, கோபி சார் நீ எம்பிட்டு விரட்டினாலும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே அப்படின்னு செல்வி ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. கோபி சார் உன்னையவே சைட் அடிக்கிறாருக்கா. அக்கா நெசமாதான்க்கா சொல்றேன், பேப்பர் படிக்கிற சாக்குல அப்படியே உன்னை எட்டி எட்டி பாக்குறாரு பாரேன், அங்க பாரு அப்படிங்கிறாங்க செல்வி. எல்லா கன்றாவிக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன், நீ வேலையை பாருங்கிற பாக்யா சாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெனி அங்க வர பேப்பரை நார்மலா வச்சுக்கிறாரு கோபி. செலியா உன்னையதான் கேக்குறேன், என்ன பண்ற அப்படின்னு ஜெனி கேட்க, நான் என்ன பண்றேன், சும்மா போன் தான் பாத்துட்டு இருக்கேங்கிறாரு செழியன். நீ ஆபீஸ்க்கு போகலையான்னு ஜெனி கேட்க, அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் ஜெனிய பாக்குற செழியன். ஹேய் மறந்துட்டியா, நான் தான் லீவ்ல இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. உனக்கு இன்னுமா லீவ் முடியல அப்படின்னு ஜெனி கேட்க, இன்னும் முடியல, இன்னும் ஒரு வாரம் இருக்குங்கிறாரு செழியன். இன்னும் ஒரு வாரமான ஷாக்கிங்கா ஜெனி கேட்க, ஆமா அப்படிங்கிறாரு செழியன். அங்கிளுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல்ல, நீ ஆபீஸ் போக வேண்டியது தானே அப்படின்னு ஜெனி கேட்க, எச்சி முழுங்குற கோபி, ஜெனிமா எனக்காக லீவ் போட்டிருக்கான் தப்பாமான்னு கோபி கேக்குறாரு. ஐயோ அங்கிள் நான் அப்படி சொல்லல, கூடவே இருந்து பாத்துக்கிற இடத்துல நீங்களும் இல்ல, இவனும் வீட்ல இருக்கான்னு தான் பேரு, மத்தபடி கூட இருந்தெல்லாம் உங்களை பாத்துக்கிறதே இல்ல. இருக்கிற லீவ் எல்லாம் இப்பவே எடுத்துட்டா அப்புறம் டெலிவரி டயத்துல லீவ் இல்லாம போயிடும்ல, அதனாலதான் கேட்டேங்கிறாங்க ஜெனி. இங்க பாரு, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, டெலிவரி ஜனவரிக்கு அப்புறம் தானே இருக்கும், புது லீவ் ஆட் ஆயிடும் அப்படின்னு செலியன் சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு கோபியும். இருந்தாலும் உன் கம்பெனில இவ்வளவு லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே செழியா, நீ ஆபீஸ்க்கு போயே 10 டேஸ்க்கு மேல ஆகுது அப்படின்னு ஜெனி கேட்க, அது ஒண்ணும் இல்ல, வேலை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு, இமீடியட்டா முடிக்கிற மாதிரி எந்த ப்ராஜெக்டும் இல்ல, அதான் லீவ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு செலியன் சொல்ல, சரி நான் போறேன் அப்படின்னு எழுந்து போயிடுறாங்க ஜெனி. அப்பா பாத்தீங்களா, என்னால முடியலப்பா அப்படின்னு செலியன் சொல்ல, புரியுது புரியுது அப்படின்னு கோபி சொல்ல, முன்னாடியாவது உங்க கிச்சனுக்கு வந்துகிட்டு இருந்தேன், இப்ப அதுக்கும் வாய்ப்பில்ல. ஜெனி மாத்தி மாத்தி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காப்பா, அவளை என்னால சமாளிக்கவே முடியல. வேலைக்கு நான் எவ்வளவு அப்ளை பண்றேன் தெரியுமா, பாசிட்டிவா எனக்குன்னு ஒரு ரிப்ளை கூட வரமாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்க மொபைல் எடுத்து ஏதோ நோண்டிட்டு இருக்காரு கோபி. என்னப்பா என் கதை உங்களுக்கும் போர் அடிக்குதா, போனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செடியன் கேட்க, இல்ல இது ஒரு முக்கியமான விஷயம், நீ சொல்லு, பேசு பேசுங்கிறாரு கோபி. அப்படின்னு கோபி சொல்றாரு, அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, எனக்கு வேற வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சுப்பாங்கிறாரு செழியன். சூப்பர் சூப்பர் ஓகேன்னு கோபி சொல்லிட்டு இருக்கா. அப்பா அப்பா நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீங்க போனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செடியன் கேட்க, இருடா ஒரு நிமிஷம் இரு, ஒரே நிமிஷங்கிற கோபி போனை கீழே வச்சுட்டு உன்னோட மொபைல பாருங்கிற மாதிரி சொல்றாரு. டக்குன்னு சவுண்ட் வர எடுத்து பாக்குறாரு செழியன். யாரு நம்பர்ப்பா எனக்கு அனுப்பி இருக்கீங்க அப்படின்னு செழியன் கேட்க, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் புது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறாருன்னு, வெளியூர் போயிருக்காருன்னு, அதான் சும்மா அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், உன்னை உடனே ஆபீஸ்க்கு வர சொல்லி இருக்காரு, நீ இம்மீடியட்டா கம்பெனில போய் அவரை பாரு. ஆமா எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிறாரு கோபி. அப்பா அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போய் பக்கத்துல வந்து செலியன் உட்கார தோல்ல கைய போட்டு, போடா இனிமே உன்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், ஓகே எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு கோபி சொல்ல, தேங்க்ஸ்பா அப்படின்னு கோபியோட கைய பிடிச்சுக்கிறாரு செழியன். ஏய் என்னடா கிளம்பு போயிட்டு வான்னு தோல்ல தட்டி கொடுக்கறாரு கோபி. செல்வி ஓரக்கண்ணால இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே பாச போராட்டமால இருக்கு அப்படின்னு சொல்ல பாக்யாவும் அங்க பாக்குறாங்க. பாத்துக்கங்க, என்னால உடம்பு சரியில்லைங்கிறதுனால அடிக்கடி அங்க வர முடியல, அதனால கேர்லெஸ்ஸா இருந்துராதீங்க, என்கிட்ட கேட்காம டிஸ்கஸ் பண்ணாம எந்த முடிவையும் எடுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணிட்டு நான் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஆல்ரைட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கோபி போனை வைக்க, அதுவரையிலும் நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி உட்காடுறாங்க. கோபி உடம்பு சரியாகிற வரையிலும் உன் கிச்சனை பூட்டி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எப்படிமா முடியும், பிசினஸ் இல்லையாமா, மூடி வச்சா அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க, அப்புறம் எல்லாமே லாஸ் ஆயிடும் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ இல்லனா மத்தவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பாப்பாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு கோபி சொல்ல, நான் வேணா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. என்ன பாத்துக்கிறதே பெருசு, இதுல கிச்சனை வேற போய் பாத்துட்டு வரணுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அப்படிங்கிற கோபி. சமையல் ரூம்ல இருந்து நல்ல வாசனை வருது அப்படிங்கிறாரு. பாக்யா தான் சமைக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தெரியுது தெரியுது, வேற யார் சமைச்சாலும் இந்த அளவுக்கு வாசனை வராது உங்க சமையலை தவிர அப்படின்னு கோபி சொல்ல, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா,
ஓட்ஸ் கஞ்சி உப்புமான்னு சாப்பிட்டு உனக்கு நாக்கு செத்து போயிருக்கும். அதனாலதான் பாக்யா சாதாரணமா சமைக்கிறதே உனக்கு பெருசா தெரியுது. அவ விருந்தெல்லாம் சமைச்சா அவ்வளவுதான் போல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. எனக்கு சமைக்க மாட்டேன்னு பாக்யா வாய் விட்டு சொல்லிட்டா. இருந்தாலும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. வேணாங்கிறாரு கோபி. நீ என்ன கேக்குறது? அவ இன்னைக்கு உனக்கும் சேர்த்துதான் சமைக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன எனக்கும் சேர்த்தா? என்னம்மா சொல்றீங்கன்னு கேக்குறாரு கோபி. ஆமா கோபின்னு ஈஸ்வரி சொல்ல, முடியாதுன்னு சொன்னாலே அது கரெக்ட் தான். நான் யாரு? எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். எனக்கு எதுக்கு போய் சாப்பாடு போடணும் அப்படின்னு கோபி சொல்றாரு. பாக்யாவோட அத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இருக்க, உனக்கு அவளை பத்தி இன்னும் தெரியலையா? அவ கோபமெல்லாம் ஒரு 5-10 நிமிஷம் தான் கோபி. அப்புறம் டக்குன்னு சரியாயிடுவா. நீ அவளை விட்டுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனல்ல, அவ அந்த கோவத்துல இருந்தா. அதனாலதான் அவ உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. நீ இப்ப ராதிகா வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்ததும் அவளும் சந்தோஷமாயிட்டா. அதான் கோவமெல்லாம் போயிடுச்சு. உனக்கும் சேர்த்து சமைக்கிறா அப்படின்னு ஈஸ்வரியா ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்ல, கோபி அப்படியே பாத்துட்டு இருக்காரு. என்ன நம்ப முடியலையா? இரு இதோ வரேன்னு எழுந்திருக்கிறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி மெதுவா கிச்சனுக்குள்ள வர, என்னம்மா முன்னெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து கதை பேசுவீங்க, எதுவும் இல்லைனாலும் என்ன வையவாவது செய்வீங்க, கார் வந்ததுல இருந்து இந்த பக்கமே வர்றதில்ல அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா என் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா என்ன? நான் தானே கூட இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற ஈஸ்வரி. பாக்யா சமைச்சு முடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. அத்தை முடிச்சிட்டேன்னு சொல்ல, என்ன சமைச்சிருக்கன்னு ஒவ்வொன்னா திறந்து பாக்குறாங்க ஈஸ்வரி. என்னன்னே தெரியல பாக்யா, எனக்கு சீக்கிரமாவே பசிக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சாப்பிடுங்க அத்தை. செல்வி அந்த தட்டையை கரண்டி எடுங்கிறாங்க பாக்யா. சரிக்கான்னு போய் பிளேட் எடுத்துட்டு வந்து குடுக்குற செல்வி, இந்தாக்காங்கிறாங்க. குடு குடுன்னு வாங்கிக்கிறாங்க ஈஸ்வரி. ஆமா ஜெனி, நீ எப்ப சாப்பிட போற? நாங்க உட்கார்ந்துருக்க ஜெனிய ஈஸ்வரி கேட்க, இப்பதான் பாட்டி ஜூஸ் குடிச்சேன், எனக்கு பசிக்கல, டைம் ஆகுங்கிறாங்க. ஓகோங்கிற ஈஸ்வரி. நீ பாக்யான்னு கேட்க, எனக்கும் டைம் ஆகும் அத்தை, நீங்க சாப்பிடுங்கங்கிறாங்க அவங்க. உங்களெல்லாம் பார்க்க வச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உச்சு கொட்டுறாங்க பாக்யா. என்னம்மா கேள்வி இது? பசிச்சா சாப்பிட வேண்டியது தானே, அவங்க வயித்துக்கு அவங்கவுங்க தானே சாப்பிட முடியும் அப்படின்னு செல்வி சொல்ல, சாப்பிடலாம் தான், ஆனா பாக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரியால இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னா சாப்பிடலாம், ஆனா நீங்க லேட் ஆகும்னு சொல்றீங்க. சரி நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் என் ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடுறேங்கிறாங்க ஈஸ்வரி. பாக்யா திகைச்சு போய் பார்க்க, பாட்டி இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு ஜெனி சொல்றாங்க. இல்ல கோபி தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்திரிச்சதும் மாத்திரை கொடுக்கணும், நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு ஈஸ்வரி திரும்புறாங்க தட்டோட. ஏமா சாருக்கு இன்னைக்கு நீங்க சமைக்கலையா அப்படின்னு செல்வி கேட்க, சமைக்கணும் சாப்பிட்டுட்டு சமைக்கணும், அவனுக்கு நான் தானே சமைச்சாகணும், வேற யார் இருக்கா சமைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஈஸ்வரி. பாக்யா பக்கம் திரும்பி, காலையில நல்லா தான் சாப்பிட்டேன் பாக்யா, ஆனா ஏன் இப்ப பசிக்குதுன்னு தெரியல. வயசாகுது இல்ல, சரி நான் என் ரூம்ல போய் சாப்பிடுறேன், நான் போறேன்னு தட்டோட கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி போனதும், என்னாச்சு அம்மா இன்னைக்கு ஒண்ணும் சரியில்லையே அப்படின்னு செல்வி சொல்ல, செல்வின்னு வான் பண்ணிட்டு வேலையை பாக்குறாங்க பாக்யா. இந்தா கோபி சாப்பிடு புடிடான்னு தட்டை கோபி கிட்ட குடுக்குறாங்க ஈஸ்வரி. நான் சொல்லும் போது நீ நம்பலல்ல, இப்பவாவது நம்புறியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாக்யாவே அவ கையால தட்டுல எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாப்பா, சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு ஈஸ்வரி சொல்ல, கடகடன்னு பெசைறாரு கோபி. மெதுவா ஒரு வாய் எடுத்து வைக்கிறவரு, அம்மா சூப்பரா இருக்குமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு, இவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிடுறாரு. அப்ப எதேச்சியா வெளியே வந்து செல்வி இத பாக்குறாங்க. அங்கேயே நின்னு யோசிக்கிறாங்க, அம்மா தான் சமைக்கவே இல்லையே, சாருக்கு எப்படி சோறு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற செல்வி மறுபடியும் கடகடன்னு கிச்சனுக்குள்ள ஓடி வந்து, அக்கா அக்கா இந்த வீட்ல என்ன அநியாயம் நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதான் இங்க சரமாரியா நடந்துகிட்டு இருக்கே, இப்ப புதுசா எந்த அநியாயத்தை பாத்தீங்க அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. சினி பசிக்குதுன்னு சொல்லி அம்மா சாப்பாடு எடுத்துட்டு போனாங்கல்ல, அது அம்மாவுக்கு இல்ல கோபி சாருக்குங்கிறாங்க செல்வி. ஜெனி அதிர்ச்சியா, என்னக்கா சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா சினி கோபி சாருக்குன்னு சொன்னா அக்கா குடுக்காதுல்ல, தான் அம்மாவுக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போய் பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. பாக்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு கோபி. என்னக்கா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறன்னு செல்வி கேட்க, என்ன சொல்ற, அத்தை கிட்ட போய் சண்டை போட சொல்றியா, இல்ல அவர் கையில இருக்க சாப்பாட்டை புடுங்க சொல்றியா? யாரோ எப்படியோ போகட்டும் விடு அப்படிங்கிற பாக்யா அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பாரு ஜெனி, அம்மா சோற கொண்டு போய் சும்மா எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க, பாக்யா உனக்காகவே சமைச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க பாரு அப்படிங்கிறாங்க செல்வி. பாட்டி ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஜெனி கேட்க, அம்மா ஏதோ முயற்சி பண்றாங்க, அந்த முயற்சி எது வரைக்கும் தான் போகுதுன்னு பாப்போமே அப்படின்னு செல்வி சொல்றாங்க. பாக்யா உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மளிகை கடைக்கு 12,000 ரூபாக்கா, எண்ணெய் மில்லுக்கு கொடுத்தது 7,500 ரூபாய் அப்படின்னு செல்வி ஒவ்வொரு பில்லா எடுத்து பாக்யாட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்யா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற ராதிகா ஒரு தடவை கோபி கிட்ட கடைசியா பேசி பார்க்கலாமா இல்ல வேண்டாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. வேண்டான்னு திரும்புறதும் சரி போலான்னு மறுபடியும் திரும்புறதுமா பெரிய மனப்போராட்டத்துல இருக்கவங்க துணிஞ்சு பாக்யா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அவங்க அப்படியே மெதுவா உள்ளர வர கணக்கு பார்த்துட்டு இருக்க பாக்யாவும் பாத்துடுறாங்க. இவங்களும் அவங்கள நின்னு பாக்குறாங்க.
ராதிகான்னு கூப்பிட்டுக்கிட்டே பாக்யா வெளிய வர. கோபிங்கிறாங்க ராதிகா. கரெக்ட்டா அவங்க ரூம் கதவு திறக்குது. வெளிய வர ஈஸ்வரி ராதிகாவ பார்த்த உடனே பயங்கர கோவமாயிடுறாங்க. வா இங்கன்னு ராதிகாவோட கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க. அத்த அப்படின்னு ஒரு பக்கம் பாக்யாவும், அம்மான்னு இன்னொரு பக்கம் செல்வியும் கூட வர்றாங்க. விடுங்க, கைய விடுங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, கைய விடுற ஈஸ்வரி, உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வர்ற? ஈஸ்வரி ரொம்ப கோவமா கேக்குற. பார்க்க வந்தேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. ஒரு 10 நிமிஷம் நான் அவர்கிட்ட பேசணும். பார்த்துட்டு போயிடுறேன் அத்த அப்படிங்கிறாங்க ராதிகா. பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற, நீ பேசணும்னு வேற சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் பேசணும் அப்படின்னு ராதிகா அழுத்தி சொல்றாங்க. கோபி தூங்குறான், இப்பெல்லாம் பேச முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அவரு தூங்கலாம் இல்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க போய் பாருங்கங்கறாங்க பாக்யா. ஏய் உனக்கு என்ன தெரியும்? கோபி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் தான் இப்ப பார்த்தேனேம்மா, சாரு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தாரு அப்படின்னு செல்வி சொல்ல, ஏன்னு செல்விய மிரட்டுறாங்க ஈஸ்வரி. அது அவன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை சும்மா சொல்றாங்க, நீங்க போய் பாருங்கன்னு பாக்யா சொல்ல, ராதிகா கிளம்புறாங்க உள்ளர. ஏய் உன்னதான்னு சொல்லி ஈஸ்வரி பின்னாடியே போக, அத்தை அப்படின்னு தடுத்துறாங்க ஈஸ்வரிய பாக்யா. பாக்யா நீ தேவையில்லாத வேலை பாக்குற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க தான் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. கோபி கிட்ட பேச அவளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவங்க புருஷன் பொண்டாட்டி என்ன வேணாலும் பேசுவாங்க, நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு ஈஸ்வரியோட கைய பிடிச்சு பாக்யா இழுக்குறாங்க. என்ன எங்க கூப்பிடுற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நீங்க சாப்பிடல வந்து சாப்பிடுங்கன்னு பாக்யா சொல்ல, நான் தான் சாப்பிட்டேனே, நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு எடுத்துட்டு போய் நான் ரூம்ல வச்சு சாப்பிட்டுட்டேன், என்ன மறந்துட்டியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போனது உங்களுக்கு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும், அத உங்க பையன் சாப்பிட்டதே எனக்கு தெரியும், சொன்ன பொய்ய மெயின்டைன் பண்ண பட்னி கிடக்க போறீங்களா, வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, வந்திருக்கால ஒருத்தி, அவ போகட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த பக்கமா போக, அத்தன்னு தடுத்து நிறுத்துறாங்க பாக்யா. அம்மா என்னம்மா ஒட்டு கேட்க போறீங்களா அப்படின்னு செல்வி கேட்க, ஒண்ணு அப்படின்னு ஒரு எட்டு முன்னாடி வர்றாங்க ஈஸ்வரி. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அத்த, ஒண்ணு சாப்பிடுங்க இல்லைன்னா பேசாம போய் உட்காருங்க போங்கன்னு பாக்யா சொல்ல, திரும்பி ரூம் பக்கமே திரும்புறாங்க ஈஸ்வரி. அத்த சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க, போங்க போய் உட்காருங்க போங்கன்னு பாக்யா சோஃபாவை காட்டுறாங்க. வர வர இந்த வீட்ல யார் மாமியார் யார் மருமகன்னே தெரியல அப்படிங்கிற ஈஸ்வரி பாக்யாவை முறைக்க, பாக்யா சலிப்போட ஈஸ்வரிய பார்த்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.